மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வண்ண பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள் போய் பாடுடையவனே சாலப் பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடிய விதானமே ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய்ங்குது 26வது பாசுரம். அதாவது உன்னோட பக்தர்கள்கிட்ட எவ்வளவு காதல் இருக்கு உனக்கு. ஆளிலை தளிரில் படுத்த உலகத்தையெல்லாம் காப்பாத்துற மார்கழி நீராட்ட நோன்புக்கு எங்களோட முன்னோர்கள் சொன்னதை கேட்டு அதன்படி தான் நாங்கள் விரதம் அனுஷ்டித்தோம். உன்னுடைய பாஞ்சசன்ய சங்கத்தை போல சங்கங்களும் பெரிய பறைகளும் அழகிய அகல் விளக்குகளும் பல்லாண்டு பாடுபவர்களையும் கொடிகளையும் எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் கண்ணன் கிட்ட கேட்குறாங்க. இது 27வது பாசுரம். இந்த பாசுரம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. என்னன்னு கேட்டிங்கன்னா 27 நாட்கள் விரதம் இருந்து இந்த விரதத்தை 27வது நாள் தான் ஆண்டாள் முடித்ததாக நோன்பை முடித்ததாக சொல்கிறாங்க. அதை பார்க்கலாமா? கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தனை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அதாவது உன்னை அடிபணிய மாட்டோன்னு இருமாப்போட இருக்கிறவங்கள கூட நீ தோக்கடிச்சு அவங்கள பணிய வைக்கிற. ஆனால் நாங்களாகவே உன் திருப்பாதங்களில் பணிஞ்சிருக்கிறோம். நீ எங்களுக்கு பறையை கொடுக்கறதே மிகப்பெரிய பரிசு. அதோட தோல் வளைகள் தோடு செய்விப்பூ நாட்டில் உள்ளோர் எல்லோரும் அறியும்படியாக எங்களுக்கு எல்லாத்தையும் தரணும், அணிகலன்களை தரணும்னு கேட்குறாங்க. உன்னை கண்ட பின்பு இன்றுடன் எங்களுடைய நோன்பு நிறைவு பெறுகிறது. ஆதலால் பாலில் சமைக்கப்பட்ட சோற்றை அதில் இருக்கும் நெய்யை எங்களின் முழங்கையில் இருந்து வழிய உன்னுடன் சேர்ந்து உண்போம். நீ எங்களை குளிர நோக்க வேண்டும் அப்படின்னு 27வது பாசுரம். பார்த்தீங்கன்னா இன்னொரு மதத்தில் கூட இந்த 27வது நாள் அவங்களும் நோன்பு நோற்பாங்க. அந்த 27வது நாள் விசேஷமாக கருதப்படுது. அப்போ எல்லாரும் ஒரு தாய் மக்கள் தான் இல்லையா? இப்போ 28வது பாசுரத்தை பார்ப்போமா? கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குளத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனையும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேளோர் எம்பாவாய். கண்ணை உங்ககிட்ட என்னிடம் பறைய கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறாரு. ஆண்டாள் சொல்கிறாங்க, நாங்கள் கறவை மாடுகள் பின்னே உண்பதற்காக செல்பவர்கள், இடது வலது கூட தெரியாது. ஆனால் உன்னையே எங்களுக்குள் ஒருவனாக பெற்றோம். இது ஒன்றே போதுமே, தகுதியை எங்களுக்கு கொடுத்துருச்சே. உன்னை கேட்குற தகுதியை நீ குறைவு எதுவும் இல்லாதவன், நாங்கள் அறிவு எதுவும் இல்லாதவங்க, நமக்குள் இருக்கும் உறவை ஒழிக்கவே முடியாது. அதனால் நீ தான் எங்களுக்கு தகுந்த பரிசை தர வேண்டும்னு அடித்து கேட்குறாங்க. இது 28வது பாசுரம் முடிஞ்சிருச்சு. இனி 29 பார்த்துருவோமா? ஏன்னா நாளைக்கூட மார்கழி முடியுது இல்லையா? சிற்றம் சிறுகாலே உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்து உண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறைகொள்வான் அன்று உன் கான் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் செய்வோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றியலோர் எம்பாவாய். அதாவது கண்ணனுக்கு நாங்கள் வந்த விதத்தை சொல்கிறாங்க. அதிகாலை சீக்கிரமாக எந்திரிச்சோம், எல்லாரையும் எழுப்பணும். நந்தகோபலன் யசோதை பலராமன் நப்பின்னை எல்லாரையும் எழுப்பி உன்னை அடைஞ்சோம். நாங்கள் வந்த நோக்கத்தை நீ அறிந்து கொள்ளணும். நாங்கள் இந்த சாதாரணமாக பறையை கேட்டு வரலை, உனக்கு தொண்டு புரிவது தான் எங்களோட நோக்கம். இந்த பிறவி மட்டும் இல்லாமல் எத்தனை பிறவி எடுத்தாலும் உனக்கே தொண்டு புரிவது மட்டுமில்லாமல் உன்னுடன் உறவும் இருக்க வேண்டும். இதை நீதான் எங்களுக்கு